அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரி சேனல். இந்த வாரம் விஜயதசமி முன்னிட்டு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமா, ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட படமா, இந்த வருஷத்தோட மிகப்பெரிய படமா 125 கோடி பட்ஜெட்ல வெளிவந்திருக்க படம் தான் காந்தாரா சாப்டர் 1. இந்த படம் வந்து 2022ல எதிர்பாராத அளவுல மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று நேஷனல் அவார்டு கூட வின் பண்ணாரு. அந்த படத்தோட டைரக்டர் கம் நடிகர், கன்னட நடிகர் ரிஷப் ஷெட்டி. அவரு டைரக்ட் பண்ண காந்தாரா அந்த படத்தோட இது ப்ரீக்வல் தான் இந்த படம் காந்தாரா சாப்டர் 1. ஸோ இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து மிகப்பெரிய அளவில் நல்லாவே 2022ல வெறும் 16 கோடி பட்ஜெட்டில் வந்து உலக அளவில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இந்த கிளைமேக்ஸ்லாம் வேற லெவலாக இருந்ததுன்னு சொல்லி எல்லாரும் பார்த்தவங்களாம் பாராட்டி ஒரு மிகப்பெரிய 400 கோடி பட்ஜெட் ஒரு வசூலில் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து 2022ல மிகப்பெரிய படமாக பேன் இண்டியா அளவில் ஹிட் ஆன படம் தான் காந்தாரா. அந்த படத்தோட ப்ரீக்வல்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ விஜயதசமி லீவ் அன்னைக்கு வருது. ஸோ நல்ல கலெக்ஷன்ஸ் கிடைக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது. அது இல்லாமல் இந்த இந்த வாரம் 2 படம் தான் பெரிய பெரிய படங்களில் சவுத் இந்தியன் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒன்று இட்லி கடை, 2வது காந்தாரா. ஸோ இந்த காந்தாரா படத்துக்கு ஏகப்பட்ட ஒரு இது ஹைப்லாம் ரொம்பவும் கொடுக்காம, ஸோ படத்தை வந்து மேலே உள்ள கண்டென்ட் மேலே நம்பிக்கை வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணி படம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. ஸோ இந்த படத்தோட ஒரு நுணுக்கமான விஷயங்கள்லாம் இந்த ரிவ்யூவில் இருக்குது. அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த படம் பார்க்கலாமான்னா கண்டிப்பாக 16+ இருக்கவங்க கண்டிப்பாக தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். முன்னாடியே சொல்லிடுறேன் வெரடிக்ட்ட. ஸோ இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. அது என்னன்றதை டீட்டெயிலாக நம்ம நுணுக்கமான ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, காந்தாரா 1ல் வந்த மாதிரியான ஒரு கதைக்களம் தான். ஒரு சிவன் பூந்தோட்டம்ன்ற மாதிரியான ஒரு காந்தாரான்ற பகுதியில் இருக்க கர்நாடகாவில் இருக்க பகுதியில் வந்து ஒரு ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி சில நூறு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்களில் ஆங்கிலேயர்கள்லாம் வந்து இந்த மிளகு, அப்புறம் ஏலக்காயெல்லாம் வாசனை திரவியங்கள்லாம் வணிகம் பண்ண வந்த மாதிரியான காலகட்டங்கள். மன்னராட்சி தான் இந்தியாவில் நடைபெற்றுட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் காந்தாரா பகுதியில் வந்து இந்த சிவன் பூந்தோட்டம்ன்ற இடத்துல ஈஸ்வர பூந்தோட்டம் அல்லது சிவன் பூந்தோட்டம் எப்படி வேணும் சொல்லலாம். அந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் இருக்குன்னு அந்த மன்னருக்கு தெரிய வந்து அந்த பகுதியை வந்து அடையணும்னு வராரு. ஸோ அவர் வந்து அங்கே உள்ள ஒரு தெய்வ சக்தியினால் அவர் வந்து இறந்துடுறாரு, தாக்கப்பட்டு. அந்த இடத்த கொள்ளையடிக்க முடியாமல் அவர் இறந்துடுறாரு. ஸோ அவரோட பேரன் வந்து மன்னர் ஆகிடுறாரு. ஸோ அவர் பேரன் மன்னர் ஆகிட்டு அந்த காந்தாராவை அபகரிக்க அந்த சிவன் பூந்தோட்டத்தை என்ன தான் இருக்குன்னு சொல்லி அங்கே உள்ள விஷயங்களை அபகரிக்க வரும்போது மர்மமான முறையில் அவரும் இறந்துடுறாரு. ஸோ அவருக்கு அப்பாவா, அதாவது 2வது தலைமுறையாக இருக்க அப்பாவாக இருக்க ஜெயராம் வந்து இதெல்லாம் நடந்தது விஷயத்துக்கு என்ன நடந்ததுன்னு பழிவாங்கிறதுக்காக களத்தில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, தெய்வ சக்திக்கும் தீய சக்திக்கும் உள்ள போட்டி மாதிரியான விஷயங்களில் கொண்டு போய் சென்சிட்டிவாக முடியுது. ஸோ அந்த கிளைமேக்ஸில் வந்து எதிர்பாராத ட்விஸ்ட்டோட முடிச்சு அடுத்த பாட்டுக்கு லீடு கொடுத்து முடிக்கிறது தான் பரபரப்பான கிளைமேக்ஸில் முடியாது தான் பேலன்ஸாக அமைச்ச கதை. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா தேசிய விருது பெற்ற நடிகர் ரிஷப் ஷெட்டி. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவரே சொல்லியிருந்தாரு, வெறும் 16 கோடியில் பெரிய அளவு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ரிலீஸ் பண்ணோம். அது வந்து 400 கோடி அளவில் மிகப்பெரிய அளவில் உலக அளவில் வந்து வசூலை குவிச்சுது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து நல்ல பட்ஜெட்டில் ஒரு 125 கோடி பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து அந்த ப்ரொடியூசர்ஸும் டைரக்டரும் சேர்ந்து யோசித்து எடுத்திருக்காங்க. ஸோ படத்துக்காக ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. இந்த படம் வந்து 2022க்கு அப்புறம் இப்போ வந்து ரிலீஸ் அதுக்கப்புறமா அறிவித்து இந்த படம் வந்து நல்ல ஒரு மேக்கிங்கில் வந்திருக்கு. இந்த படம் இந்த படத்தோட பிரம்மாண்டமான ஒரு விஷயத்துக்காகவே நம்ம இயக்குனர் அண்டு டைரக்டரை நான் ரிஷப் ஷெட்டியை பாராட்டலாம். இந்த படத்துக்கு கண்டிப்பாக அவருக்கு இன்னொரு தேசிய விருதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இப்போயே சொல்லிடுறேன், இந்த படத்துக்கு வந்து விஎஃப்எக்ஸு, அப்புறம் ஆர்ட் டிசைனு, அப்புறம் ஹீரோவுக்கான விஷயங்கள், இன்னும் சில பல விருதுகள், உலக அளவில் இன்டர்நேஷ்னல் விருதுகளும் தேசிய விருதுக்கும் தகுதியான ஒரு படமாக தான் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு. பிரம்மாண்டமான ஒரு படத்துக்கான ஒரு எல்லா தகுதியும் இந்த படத்தில் இருக்குது. ரிஷப் ஷெட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் மிரட்டி இருக்காரு. ஒரு ஃபைட்லாம் வந்து இந்த காலத்தில் நம்ம பழைய புரட்சித் தலைவர் படங்களில் வர அந்த 1000ல் ஒருவன் மாதிரியான பிரம்மாண்டம் இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் குறிப்பாக அந்த மன்னரான அந்த இடத்துல வணிகம் செய்கிற இடத்துல ஒரு தாவி தாவி அடிக்கிற இடம், காற்றுலேயே பறந்து அடிப்பார். அப்புறம் தேர் அதில் நின்றுட்டு இருக்க அந்த ஒரு சீன்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருப்பாரு. அது இல்லாமல் ஒரு கிளைமேக்ஸ் முன்னாடியான ஒரு கூஸ் பம்பான ஃபைட்டு நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அதுவும் ரொமான்ஸ் சீன்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அது இல்லாமல் ஷட்லான நடிப்பு கொடுத்துருக்காரு. அவருக்கு குரல் கொடுத்துருக்கு வந்து மணிகண்டன் அவர்கள், நடிகர். எல்லாம் தமிழில் இப்போ வளர்ந்து ஃபேமஸான ஹிட் அடிச்சிருக்க ஸ்பாட்லைட்டில் இருக்க மிக சிறந்த நடிகரான அறியப்படுற மணிகண்டன் அவர்கள் தான் குரல் கொடுத்துருக்காரு.
அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் மணிகண்டன் அவர்களுக்கு. ஸோ ரிஷப் ஷெட்டி அவர்கள் கேரக்டர் நல்லாயிருக்கு. படத்தில் எல்லாமே அவர் கையில் எடுத்த டைரக்ஷன், ஆக்ஷன், நடிப்பு, அப்புறம் எல்லாமே படத்தில் எல்லா எமோஷன்ஸும் நல்லா கொண்டு வந்திருக்காரு. குறிப்பாக அந்த வராக ரூபம் பாட்டு வரும்போது கண்டிப்பாக கூஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது படத்தில். ஸோ அதுக்கு சிறப்பான இதை நம்ம பாராட்டலாம் ரிஷப் ஷெட்டி அவர்களை. படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டரில் ருக்மிணி வசந்த். கிளைமேக்ஸ் முன்னாடியே அவங்க கேரக்டரில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் யூகிச்சிருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் தான் படம் வேறு லெவலுக்கு ஜெட்டு மாதிரி போகும். ஸோ ருக்மிணி வசந்த் அவங்க கேரக்டர் நல்லா உணர்ந்து பளிச்சுன்னு இருக்காங்க படத்தில். அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாவே இருக்குது படத்தில். மெயினாக படத்தில் லேடி கேரக்டர்ஸ் கம்மி தான். அவங்க தான் நல்லா கவனம் இருக்கிறாங்க. அவங்களும் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் துல்ஷன் தேவரையான்னு சொல்லி அவர் தான் வந்து ஜெயராம் பையனா மன்னர் கேரக்டரில் வர்றாரு. ஒரு வில்லன் கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரியான கிரே ஷெட்யூலில் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஜெயராம் அவர்கள் கேரக்டர் அவர் உணர்ந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கண்ணிலே காமிச்சிருக்காரு. சோகம், கோபம், வீரம், அப்புறம் அந்த நல்ல ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு ஜெயராம் அவர்கள். அவரும் படத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட்னு சொல்லலாம். அது இல்லாமல் காமெடி ரோலில் பிரமோத் ஷெட்டின்னு நல்லா பண்ணியிருக்காரு கன்னட நடிகர். அவர் தான் படத்துக்கு கொஞ்சம் காமெடியாக ஃபீல் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொண்டு போகிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த படை வீரர் மாதிரி வந்து நல்லாவே படத்தில் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் வர எல்லா சின்ன சின்ன கேரக்டரில் வரவங்களும் எல்லாமே அவங்க கேரக்டர் உணர்ந்து மெயின் கேரக்டர் இந்த 2 3 கேரக்டர் தான் ரிஷப் ஷெட்டி, அப்புறம் ஜெயராம் அவர்கள், அப்புறம் ஹீரோயின் ருக்மிணி, அப்புறம் துல்ஷன் இவங்களாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் படத்தில் எல்லா கேரக்டரும் சின்ன சின்ன கேரக்டர், அப்புறம் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்னு சொல்லி மிகப்பெரிய ஜூனியர் ஆர்டிஸ்ட் பட்டாலுமே 500 600 பேருக்கு மேலே ஒரு சீன்லேயும் வர மாதிரி பிரமிப்பாக எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் படத்துக்கு ஒளிப்பதிவு நல்லாவே இருக்குது. அதில் அந்த ஒயிட் ஷாட்ஸு, ஒயிட் ஆங்கிள் ஷாட்ஸு, லாங் ஷாட்ஸு, கிரேன் ஷாட்ஸ் எல்லாமே நல்லாவே பிரம்மாண்டம். படத்தில் 125 கோடியில் சிறப்பான படத்தை கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது. விஎஃப்எக்ஸுக்கும் கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும். அந்தளவு படத்தில் எந்த அளவு இடத்துலையும் பிரிசு தட்டாமல் நல்லாவே விஎஃப்எக்ஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவில் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் கோரியோகிராஃபியும் ஒரு 5 6 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. பிரமிக்க வைக்கிறாங்க. நம்ம பழைய ராஜாக்கள் படம் 1000ல் ஒருவன் அந்த மாதிரி படங்கள் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்தது சிறப்பாகவே இருக்குது ஆக்ஷன் கோரியோகிராஃபியும். அது இல்லாமல் படத்தில் மியூசிக் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் மியூசிக் டைரக்டரு காந்தாராக்கு பண்ண அவரே தான் லோக்நாத் பண்ணியிருக்காரு. அவர் வந்து நல்லாவே அந்த வராகரவும் பாட்டு கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸ் கிளைமேக்ஸில் வருது. பல இடங்களில் மைல்டாக அதை வந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு மைல்டான மியூசிக் இன்னும் காதில் வச்சுக்கிட்டே இருக்குது. சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அவருக்கு கண்டிப்பாக அவருக்கும் விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ படத்தில் எல்லாமே டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது. மியூசிக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் சிறப்பான படம். ஆர்ட் டைரக்ஷன்ஸும் நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக அந்த பழங்காலத்தில் யூஸ் பண்ண அந்த ஒரு பண்டமாட்டு பொருட்கள், அப்புறம் காஸ்டியூம்லேருந்து எல்லாமே இந்த காலத்துக்கு தெரியாத அளவுக்கு எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்து பார்த்து எந்த இடத்துலையும் இந்த காலத்தான இன்ஸ்ட்ருமெண்ட்டு எதுவுமே தெரியாத அளவுக்கு, ப்ராப்பர்ட்டிஸ் தெரியாத அளவுக்கு சிறப்பாக காஸ்டியூம்லேருந்து எல்லாமே காஸ்டியூம் டிசைனர் எல்லாத்துக்குமே சிறப்பாக ஒரு பர்ஃபெக்டாக கம்ப்ளீட்டான படமாக கொடுத்துருக்காங்க. படம் ஆஹா ஓஹோ மைனஸே இல்லைன்னா சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை. அது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங்காக போகுது, ரொம்ப லெங்க்த்தாக போகுது. படத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் படத்துக்கு சம்மந்தமான விஷயம் வந்து படத்தில் வந்து கடைசி அந்த 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு கேரக்டரோட ட்விஸ்ட்டு. அந்த 2 கிட்டத்தட்ட 2 கேரக்டர் சொல்லலாம். அந்த 2 கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போது வேறு மாதிரி ஜேர்னரில் இருக்கும். அவங்க வந்து செகண்ட் ஹாஃபில் மாறும்போது நம்மளாலே நம்ம கண்ணை நம்ப முடியாத அளவுக்கு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வேறு படமான்ற அளவுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுவும் கிளைமேக்ஸ் ஃபைட்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்கும். அவங்களால வர அந்த ட்விஸ்ட்டு நல்லாவே கொண்டு போயிருப்பார் இயக்குனர். அதுக்கு அந்த கடைசி 1/2 மணி நேரம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் மாதிரியே இதுலேயும் மூமெண்ட்ஸு, ஆக்ஷன், கொரியோகிராஃபி எல்லாமே சிறப்பாக இருக்குது. படத்தில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கொஞ்சம் காமெடின்ற பேரில் சில இடங்களில் சிரிக்க வச்சாலும் பல இடங்களில் ஏதோ ஒப்பேத்தின மாதிரி தான் இருக்குது. அதை ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் படம் நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து ஐமேக்ஸ் மாதிரியான ஒரு தேட்டர்களில் பார்த்தீங்கன்னா தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸான படம் இது. ஏன்னா சவுண்ட் டிசைனிங்கும் நல்லாவே இருக்க சொல்ல மறந்துட்டேன். ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் படத்தில் நல்ல ஒரு ஃபீல் கூட கொண்டு போகுது. ஸோ படத்தை மொத்தத்தில் எப்படி இருக்குன்னா இந்த படம் வந்து படத்தில் வர அந்த ஒரு சில குத்தி தூக்குற மாதிரி சீன்லாம், ஈட்டியில் குத்தி தூக்குற மாதிரி சீன்கள், வன்முறை காட்சிகள், வெட்டுற மாதிரி காட்சிகள்லாம் இருக்குது. அதனால் ES 16 தான் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 16 மேலே இருக்கவங்க பார்க்குறது கரெக்டு தான்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக 18+ மேலே இருக்கவங்க பார்க்குறவங்க நல்லது. ஸோ அது உங்களோட கால் தான் 16 மேலே கூப்பிட்டு போகலாமான்றது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் எனக்கு வந்து காந்தாரா 1 அளவுக்கு இந்த படம் இல்லை. ஆனாலும் டெக்னிக்கல் பிரில்லியன்ஸு, அப்புறம் அந்த 125 கோடி பட்ஜெட்டு வந்து படத்தில் தெரியறதுனால அந்த ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக படத்தை வந்து தியேட்டரில் கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஓடிடியில் பார்க்குறத விட தியேட்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாப் க்ரௌடில் அந்த கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன அந்த சவுண்டு, ஜிமிக்ஸ் எல்லாமே கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்களில் வந்து நல்லா வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா அந்த படம் 400 கோடி அடிச்சது. இது அதையும் தாண்டி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர்ஸ் கொடுக்கும் வசூலில் நம்ம மொத்த குழுவுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சலாம் காந்தாரா 2க்கு. இந்த படத்துக்கு அடுத்த பார்ட்டுக்கும் லீட் கொடுத்தா முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த பார்ட் இதோட சிறப்பாக இருக்கும். மொத்தமாக 2வது சொல்லி அடித்த கில்லி மாதிரி 2வது படத்தையும் இட்டு கொடுத்துருக்காரு ரிஷப் ஷெட்டி அவர்களுக்கும். படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஹோம்பாலா ஃபிலிம்ஸ் அவங்களுக்கும் நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம். மொத்த குழுவினருக்கும் பல விருதுகள் கிடைக்க நம்மளோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அது பின்னணி கொடுத்த மணிகண்டன் அவர்களுக்கும் நம்ம ஸ்பெஷல் பாராட்டு. பின்னணி தமிழில் டப்பிங் பண்ணி கொடுத்துருக்க எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க, சிங்க் ஆகிருக்கு. அவங்களுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கருத்துக்களை பின்னடங்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரையம்சம் நம்மளோட சந்திப்போம்.